வேதாரண்யத்தில் தொடர் கனமழை பெய்து வரும் நிலையில் சுமார் 50,000 ஏக்கரிலான பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்கிட கேட்போம். ஸ்ரீதர் வணக்கம். நேற்று காலை வேதாரண்யத்தில் தொடங்கிய மழை தொடர்ந்து இரண்டாவது நாளாக பெய்து வரக்கூடிய சூழல்ல 50,000 ஏக்கரிலான பயிர்கள் மழை நீரில் மூழ்கி இருப்பதாக அறிகிறோம். இது பற்றி விவசாயிகள் கூறுவது என்ன? அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? நாகை மாவட்டம் வேதாரண்யத்துல தொடர்ந்து கனமழை பெஞ்சிட்டு வருது. இதன் காரணமா பாத்தீங்கன்னா அந்த பகுதியில பயிரிடப்பட்டிருந்தா, அதாவது இந்த ஆண்டு அந்த பகுதியில சம்பா பயிர்கள் ஒரு 50,000 ஏக்கர் நெற்பயிர்கள் பயிரிடப்பட்டிருக்கு. இந்த நெற்பயிர்கள் எல்லாம் தற்போது வெள்ள நீர்ல மூழ்கி இருக்கு. இதனால அந்த பகுதி விவசாயிகள் வேதனை அடைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து தமிழகத்துல இந்த வடகிழக்கு பருவமழை தீவிரம் அடைந்து வரும் நிலையில புயலும் வலுப்பெற்று கனமழை பெஞ்சிட்டு வருது. இதன் காரணமாக இந்த நாகை மாவட்டம் வேதாரண்யத்துல கோடியக்கரை, ஆயக்காரம்புலம், கரியாப்பட்டினம், செம்போட உள்ளிட்ட பகுதியில தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்த மழையால வேதாரண்ய சுற்று வட்டார பகுதிகளில் சம்பா நேரடி நெல் விருப்பு செஞ்சிருக்காங்க. இந்த நெற்பயிர்கள் எல்லாம் நல்லா வளர்ந்து வந்திருக்கிற நிலையில இந்த கனமழையால குறிப்பா அந்த ஆயக்காரம்புலம், பஞ்சநதிக்குளம், தகட்டூர், வாய்மேடு, கரியாப்பட்டினம், வடமலம், மணக்காடு, மருதூர், இந்த தலைஞர் உள்ளிட்ட பகுதிகளில் பாத்தீங்கன்னா அந்த மழை நீர்ல அந்த நெற்பயிர்கள் மூழ்கி கிடக்கிறது. குறிப்பா அந்த வயல்ல ஒரு 3 அடி முதல் 4 அடி வரை அதிக மழை நீர் தேங்கி இருக்கிறதுனால அந்த நெற்பயிர்கள் அழியுமா என்ற அச்சம் அந்த விவசாயிகள் மத்தியில எழுந்திருக்கிறது. குறிப்பா இந்த ஏகப்பட்ட செலவு பண்ணி தான் இதை அங்க பயிரிட்டு இருக்காங்க அந்த விவசாயிகள். மழை வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த தண்ணீரை அதை வடிய வைக்க முடியும். இருந்த போது தொடர்ந்து இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக மழைன்னா வெளுத்து வாங்குது இந்த நாகை மாவட்டத்துல. இதனால அந்த மழையில மூழ்கி எடுக்க அந்த சேதமடைந்த நெற்பயிர்களை வேளாண் துறை அதிகாரிகள் கணக்கெடுக்கணும். அதன் பிறகு இந்த விவசாயிகளுக்கு ஏதாவது இழப்பீடு வழங்கணுன்றதுதான் அந்த பகுதி விவசாயிகளோட எதிர்பார்ப்பா இப்பவே எழுந்திருக்கு. ஏன்னா தொடர்ந்து மழை பெய்யும், மேலும் அதிக பாதிப்பு ஏற்படும் அச்சம் வேதாரண்யம் விவசாயிகளிடம் எழுந்திருக்கிறது. தற்போது தொடர்ந்து மழை பெய்து வருவதால் இந்த வெள்ள நீர் வடிந்த பிறகு எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அரசு கணக்கெடுக்க முடியும். அப்போதுதான் அதனோட பாதிப்பு விவசாயிகளுக்கு தெரிய வரும். தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.